இன்னும் நீட் எக்ஸாமுக்கு வெறும் 20 டேஸ் தான் இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூ ரைட் மார்க் டெஸ்ட். அதுவும் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பழகு. சிலபஸை முடிச்சாதான் எழுதுவேன் உட்காந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எழுத முடியாது. ஸோ வெயிட் பண்ணாம மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பி. டோன்ட்ஸ் என்ன? ஒரு மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணாம அடுத்த மார்க் டெஸ்ட்க்கு போயிடவே கூடாது. ப்ராப்பரா நீ பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் எழுது. செகண்ட், உட்காந்து நீ படிக்கிற ஸ்டடி ஸ்லாட்டை ½ அன் அவர் 1 hour 1.5 hourனு ஸ்பிளிட் பண்ணி படிக்காத. அட்டிய ஸ்டெச்சில் 3 hours உட்காந்து ஸ்லாட் வை. ஏன்னா நீட் எக்ஸாம் அன்னைக்கு நீ 3 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸாக அந்த கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ணும். ஸோ அதை இப்போலேருந்தே லாஸ்ட் 20 டேஸில் பழகினீங்கன்னா அன்னைக்கு உன்னால 3 hours கான்சென்ட்ராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நீ படிக்க உட்கார்றன்னா உங்ககிட்ட டிசைட் பண்ணிட்டு உட்காரு, அடுத்த 3 மணி நேரத்துக்கு நான் எந்திரிக்க கூடாது, இங்கே உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னிலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணு. தேர்ட், நீ படித்த பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை ரிவைஸ் பண்ண மிஸ் பண்ணிடாத. அப்படி ரிவைஸ் பண்ணுறப்போ திரும்ப வேற சோர்ஸை புதுசாக தேடிட்டு இருக்காத. நீ ஆல்ரெடி ஒரு சாப்டரை தெளிவாக ஒரு சோர்ஸில் படித்து வச்சிருக்கேன்னா அந்த சோர்ஸ்க்கே திரும்ப போய் ரிவைஸ் பண்ண. டூ மச் மெட்டீரியல்ஸ் புதுசாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி படித்ததை தெளிவாக போய் ரிவைஸ் பண்ணாதான் உனக்கு அது லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும், வேகமாக ரீகால் ஆகும், எக்ஸாம்லேயும் உனக்கு ஞாபகம் வரும், உன்னால் மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண. சீட் எடுத்துகிட்டு வா. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, மறக்காம இதை லைக் பண்ணிக்கோ. கமெண்ட் செக்ஷனில் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் வேணும்னா டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ண, நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன்.